வறட்சி பாதித்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை மேற்கொண்டுள்ளார்? இது குறித்த கூடுதல் விவரங்கள் வறட்சி வடகிழக்கு பருவமழை பொய்த்து போன காரணத்தினால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் வறட்சியானது தற்போது நிலை வருகிறது. இந்த நிலையில் வறட்சி பாதித்த மாவட்டங்களை உடனடியாக ஆய்வு செய்வதற்கு மூத்த IAS அதிகாரிகள் கொண்ட குழுவானது உடனடியாக அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவளித்துள்ளார். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த குழுக்கள் வருகின்ற ஜனவரி 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்களில் காவிரி டெல்டா பகுதிகளில், காவிரி டெல்டா மட்டுமல்லாமல் இந்த வறட்சி பாதித்த மாவட்டங்களில் நேரடியாக ஆய்வு செய்து தங்களது அறிக்கையை அரசுக்கு அளிக்கும் என்றும், இந்த அறிக்கையின் அடிப்படையில் வறட்சி பாதிப்பு குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேவையான நிவாரணங்கள் அனைத்தையும் அரசு வழங்கும் என்று உறுதிப்பட தெரிவித்துக் கொள்வதாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். பயிர் நிலைமைகள் குறித்து உயர்மட்ட குழு அறிக்கை அளித்தவுடன் பயிர் பாதிப்புக்கு உரிய நிவாரணத் தொகையை அரசு வழங்கும் என்ற உத்தரவாதத்தையும் தான் விவசாயிகளுக்கு தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அரசு வழங்கும் பயிர் நிவாரணத் தொகை தவிர பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு தொகையையும் பெற இயலும் என்றும் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் டெல்டா பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள 12.86 லட்சம் ஏக்கர் நிலங்களில் 11.1 லட்சம் ஏக்கர் நிலங்களில் உள்ள பயிர்கள் காப்பீடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதாவது 86% பயிர்கள் ஏற்கனவே காப்பீடு செய்யப்பட்டுள்ளன. 5.48 லட்சம் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்துள்ளனர். இந்த பயிர் காப்பீடுகளுக்கான பிரீமியம் தொகையாக விவசாயிகளுக்கு 44.81 கோடி ரூபாய் செலுத்தியுள்ளனர். அதே போன்று டெல்டா இல்லாத பகுதிகளில் 6.71 லட்சம் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்துள்ளனர். அதாவது பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகளுக்கு அதுக்கு தேவையான அந்த காப்பீடு தொகையும் பெறுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக, அதற்கு தேவையான நடவடிக்கையும் தான் எடுக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த உயர்மட்ட குழுவானது 2 தேதிகள் ஜனவரி 9 மற்றும் 10 ஆகிய 2 தேதிகளில் நேரடியாக கள ஆய்வு செய்து தன்னுடைய முழு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்தவுடன் நிவாரணத் தொகை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடங்கும் என தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் குறிப்பாக சராசரியாக 440 மில்லிமீட்டர் மழை கிடைக்கப்பெறும். ஆனால் நடப்பாண்டில் இந்த ஆண்டை பொறுத்தவரை 2016 ஆண்டை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் 168.3 மில்லிமீட்டர் மழையே கிடைக்கப்பெற்றுள்ளது. சுமார் மாநிலத்தில் 32 மாவட்டங்களில் 21 மாவட்டங்களில் மழை அளவானது 60%க்கும் குறைவாக உள்ள காரணத்தால் வறட்சி தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். இந்த குழுவானது அறிக்கை சமர்ப்பித்த பிறகு நிவாரண பணிகளானது முழுவீச்சில் தொடங்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார்.